அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த நாள் விழா தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முதலில் மலர் அஞ்சலி. Sir, கொஞ்சம் பேக் பண்ணுங்க சார். சார் கொஞ்சம் பேக் பண்ணுங்க சார். கொஞ்சம் விடுங்க. கொஞ்சம் விடுங்க. போயிட்டு வாங்க. கொஞ்சம் பேக் பண்ணுங்க. சாப்பிடுங்க சார். வெயிட். சாப்பிடுங்க. இல்லையா? ஓகே சார். அடுத்து சர்வ மத பிரார்த்தனை. शुक्लांबरधरं विष्णु शशिवर्णं सरभुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये. அமைச்சர் பெருமனாரையும் மற்றமுள்ள நிர்வாக செயலர்களையும் நிறைவே வைத்திருக்கின்ற அன்பு உள்ளங்களையும் பட்சராஜனின் சிறந்தாழ்ந்த வழக்குகள். வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் 3 விதமான நிலைகள் கட்டாயம் இருக்கின்றன. முதலாவதாக பிறந்தவுடனே தாலாட்டு,
அது எல்லோருக்கும் உள்ளது. முடிவிலே முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா, முடிவிலே காலில்லா கட்டிலடா என்ற திரைப்படத்திலே பாட்டிருக்கலாம். அரசியலை பார்க்கும்போது காலில்லாத கட்டிலே தான் நமக்கு பிரயாணம் ஏற்படுகிறது. இடையே ஏற்பட்டது பாராட்டு. இந்த பாராட்டு எல்லோருக்கும் அமைவதில்லை. தாராட்டு எல்லோருக்கும் அமையும், நீராட்டம் எல்லோருக்கும் அமையும். ஆனால் பாராட்டு என்பது எல்லோருக்கும் அமையவே அமையாது. நீரின்றி அமையாத உலகு என்று சொல்வது போல பாராட்டப்படுகின்றவர் இந்த உலகத்திலே சில பேர் தான் இருக்கிறார்கள். அந்த வகையிலே குறிப்பிட்டு சொன்னபோது நமது பாரத பிரதமர், முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு பெற்றெடுத்த நவ புதல்வி அன்னை இந்திரா காந்தி அப்படிப்பட்ட பாராட்டுக்கு உரியவராக தேர்ந்தெடுக்கிறார். உலகமே வியந்து போற்றுகின்ற வகையிலே அவர் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார். மகன் தந்தை காற்று உதவி, இவன் தந்தை எந்தோற்றால் கொள்ளடும் சொல் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கிறார். அப்படி இந்த பெண்ணை பெறுவதற்கு அந்த ஜவஹர்லால் நேரு என்ன தவறு செய்தாரோ இந்த உலகமே வியந்து போற்றுகின்ற வகையிலே இருக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம். சரி, எல்லோருக்கும் பாராட்டு கிடைக்கிறது, நீராட்டம் கிடைக்கிறது. பாராட்டு பெறுவதென்றால் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு விழாவுக்கு பகவத்கீதையிலே கண்ணன் பெருமாள் மிக சுலபமான ஒரு வழியை சொல்லுகிறார். சர்வ தர்பான் பஞ்சட்ச மாமேகம் சரணம் பிரஜ அகந்த்வா சர்வ பாமேபி போஷஸ்யாமி மா சூசனா. நீ பாராட்டு பெற வேண்டுமானால், வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் சர்வ தர்பான் பிரத்யட்ச, எந்த விதமான தர்மங்களையும் செய்ய வேண்டாம். நமக்கு தூக்கியாரி கொடுக்கிறது. இந்த வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு எத்தனையோ வகையான தானங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களே, எம்பெருமானை இப்ப சொல்லியிருக்கிறாரே என்ற போது அடுத்த தொடரை சென்றார். சர்வ தர்பான் பிரத்யட்ச வாமேகம், நான் இருக்கிறேன். சரணம் ரஜ, என்னை நீ சரணடைவாயாக. அந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லா விதமான இந்த யாகங்களும் புண்ணிய விசேஷங்களும் அடைகின்ற சரணம் ரஜ அகம் துவா, நான் இருக்கின்றேன். சர்வ பாவப்பியோ, எல்லா பாவங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன். மா சூசகா, நீ கவலைப்படாது என்று கண்டனம் பெறுவார். சர்வ தர்பார் பிரத்யட்ச மாமேகம் சரணம் ரஜ அகத்வா சர்வ பாவப்பியோ மோட்சஸ்யாமி மா சூசகா என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த வயதே அம்மையார் புகழ் பெற்றிருக்கிறார். அந்த அம்மையாரை வழிநடந்து எம்பெருமானை போற்றி பிரித்து நாமும் புகழ் பெறுவதாக. நன்றி. அமைச்சர் அவர்களுக்கும், மாவட்ட கலெக்டர், துணை கலெக்டர், அதிகாரிகள், கவியர்கள், ஆண்டவர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. இன்று அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்களின் பிறந்த நாள் விழா 1917ஆம் ஆண்டு கலந்து இன்று 108 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 108வது பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கொண்டாட்டம் என்பது மன மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்போது உருவாகும்? ஒன்றுபட்ட வாழ்வு, ஒற்றுமையான இதயம், சகோதரத்துவம், ஒரு மனிதரை மனிதர் மதிப்பது என்ற ஒரு விதத்தில் நாம் வாழும் பொழுதுதான் அங்கே மகிழ்ச்சியை கொண்டாட முடிகின்றது. இஸ்லாம் அழகான முறை சொல்லி காட்டுகின்றது, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டவாளியாகத்தான் இருக்கின்றான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான ஒரு அமல்களை அவன் புரியாத வரை மனிதன் நஷ்டவாளியாக இருக்கின்றான். சாலியான அமல் என்றால் என்ன? ஒரு மனிதனை நேசிப்பது, ஒரு நாட்டை நேசிப்பது, ஒரு இதயங்களை தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் அன்பு கொள்வது, அரவணைப்பது, அவர்களுக்குள் ஒற்றுமையான உறவாடுவது, அவர்களுக்கு ஒன்றுக்கொன்று உதவி செய்வது, இதுதான் சாலியான அமல் என்று குர்ஆன் அழகானை சொல்லி காட்டி, இவை இல்லை என்றால் அவன் மனிதன் நஷ்டவாளியாக இருக்கின்றான் என்று அழகான முறையை கோடிட்டு காட்டுகின்றது. ஏனென்றால் இஸ்லாம் ஒரு அழகான வழிமுறையை சொல்லி காட்டுகின்ற, மனிதன் பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டவன். காற்று, நீர், நெருப்பு, மண், ஆகாயம் என்று பஞ்ச
படைக்கப்பட்டவர். இந்த பஞ்ச பூதங்களை கொண்டுதான் அமல் செய்ய வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும் என்று இஸ்லாம் அழகானபடி சொல்லி காட்டுகிறது. மண் தன் நகத்தை மறைத்து வைத்துக்கின்ற பொன் பொருள் எல்லாத்தையும் மறைத்துக் கொண்டு தர மறுக்கின்றது. ஆகவே நீங்கள் சர்க்காத்தை கொடுங்கள். நெருப்பு வானோக்கி எரிந்து பெருமை கொள்கின்றது. ஆகவே நீங்கள் தரை நோக்கி இறைவனை வணங்கி காட்டுங்கள் என்று இஸ்லாம் பணிக்கின்றது. ஹஜ்ஜை பார்க்கும் பொழுது எல்லா மக்களும் மொழி இனம் என்று பாகுபாடு இல்லாமல், பிற நாட்டவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல், ஒரே மனிதர் என்ற ஒரு எண்ணத்தோடு விரவிக்கொண்டு வாழக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய பயணம். ஏன்? தண்ணீரை கொண்டு மனிதன் படைக்கப்பட்டதுதான். தண்ணீர் எவ்வாறு கோதாவரி, கங்கை, யமுனை என்று பலவாறாக ஆறுகள் பிரிந்து கிடக்கின்றன. கடலை போல் சேரம் கொண்டு ஒன்றுபடுகின்றன. அந்த ஒன்றுபட்ட வாழ்க்கை மனிதனுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் அழகான முறையிலே இந்த அமல்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறது. காற்றை கொண்டும் கடவுள் படைத்திருக்கின்றார். அந்த காற்று இல்லை என்றால் மனிதன் உயிர் வாழ முடியாது. காற்றுடைய தன்மை பெருமை, ஆசை கொள்வது, எல்லா பொருட்களிலும் இருந்து நான் நுழைய வேண்டும் என்று ஆசை கொள்வது. அந்த ஆசையை அடக்குவதற்கு நோன்பை கடவுள் சாட்டியிருக்கின்றார். ஆகாயத்தை கொண்டும் படைக்கப்பட்டிருக்கின்றான். ஆகாயம் கண்ணுக்கு புலப்பாடாத ஒன்று, அதே போல் இறைவனும் கண்ணுக்கு புலப்பாடாத ஒன்றாக இருக்கின்றான். ஆகவே நீங்கள் களிமாவை கொண்டு இறைவன் ஒருவன் ஆயுதா இல்லா என்று களிமாவை கொண்டு சாட்டப்படுகின்றார். இப்படி பஞ்சபூதங்களால் மனிதனை படைக்கப்பட்டு பஞ்சபூதங்களுடைய தன்மைகள் மனிதனுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பஞ்சபூதங்களுடைய அமல்களை 5 கடமைகளை நிறைவேற்றி ஐந்தாவது கடமைகள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒன்றுபட்டு வாழ வேண்டும், ஒருமித்த குரலோடு வாழ வேண்டும், சகோதர மனப்பான்மையோடு வாழ வேண்டும், இணக்கமாக வாழ வேண்டும், வணக்கமாக வாழ வேண்டும், ஒவ்வொரு மனிதனை மதித்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் மனித குலம் சீரும் சிறப்பும் என்று இஸ்லாம் அழகாக சொல்லி காட்டினார். அதன் அடிப்படையில் தான் தேசிய ஒருமைப்பாடு இன்று நாம் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தேசிய ஒருமைப்பாடு நமக்குள் சகோதரத்துவத்தையும், அன்பையும், பாசத்தையும், நேசத்தையும், உச்ச உறவையும் நாம் உருவாக்க வேண்டும். வல்ல அருவான் அல்லாஹ் நமக்கு எல்லாரும் நல்லருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்ற உயர் அதிகாரிகள், அரசாங்க பணியில் உள்ள அனைவருக்கும் மற்றும் உள்ள பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அன்னை இந்திரா காந்தியினுடைய பிறந்த நாளை தேசிய ஒருமைப்பாட்டு விழாவாக இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய வாழ்வு, அவனுடைய பிறப்பு என்பது ஒரு நோக்கத்தை கொண்டாடுகிறது. எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் காரணமின்றி பிறப்பதில்லை, காரணமின்றி மரிப்பதில்லை. அதுபோல அன்னை இந்திரா காந்தியினுடைய பிறப்பு அவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி, அவருடைய குடும்பத்திலும் சரி, அல்லது இந்த நாட்டிற்கும் ஒரு பெருமை சேர்க்கின்ற ஒரு பிறப்பாக, அவரால் பிறருக்கு நாட்டிற்கு பயனுள்ள விதத்தில் அமையும் விதத்தில் தன்னையே அவர் முழுமையாக அர்ப்பணித்தார். நம்முடைய கிறிஸ்துவ மதத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று அடையாளமாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் அவர் தனக்காக இல்லாமல் இந்த மனித குலத்தின் மீட்புக்காக, ஏழை எளிய மக்களின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறார். அதுபோல இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே ஜாதி மத இனம் கடந்து உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் வாழ வேண்டும், அதற்கான பாதுகாப்பு தர வேண்டும், அந்த உயிர் வழியாக மற்றொரு உயிர் பலன் பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகின்ற அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இந்த நாட்டிற்காகவும் நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய தியாக உள்ளத்திற்காகவும் பணி வாழ்விற்காகவும் நன்றி கூறி தொடர்ந்து அவரை போல நல்ல உள்ளம் படைத்தவர்கள் நாட்டிற்காக உழைக்க முன்வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இந்த ஒருமைப்பாட்டு எண்ணத்தோடு அனைவரும் நம்முடைய சகோதர சகோதரி என்ற எண்ணத்தோடு நாம் நம்முடைய இந்த வாழ்க்கையை நாம் தொடர்வோம். இந்த நாளிலே அவருக்கு நன்றி கூறி, அவர்களுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற நாட்டு தலைவர்கள் அனைவருக்கும் இந்த நாளில் நன்றி கூறி, எல்லோரும் ஒரே தாயின் பிள்ளைகளாக வாழ வர வேண்டி நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த நாளை சிறப்பிப்போம். நன்றி. இப்போது தேசபக்தி பாடல்கள்.
பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய ஒரு தேசபக்தி பாடல். சாநித பத பாம் மகரி கரி சனிசா சாநித பத பாம் மகரி கரி சனிசா சரிமா ரிமப மபனி பனி சனித பத பா மகரி சரிம